அதிரப்பள்ளி டு மூணார் கிட்டத்தட்ட ஒரு 130 கிலோமீட்டர். அதிரப்பள்ளியிலேருந்து மூணாருக்கு ஒரு ரூட் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேர் ட்ரைவ் பண்ணது இல்லை. யூஸ்வலாக எல்லாரும் ட்ரிப்பை முடிச்சுட்டு வால்பாறை டு அதிரப்பள்ளியோட முடிச்சுட்டு போகிற மாதிரி இல்லாமல் நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிளேஸை கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதிரப்பள்ளியிலேருந்து மூணார் போகலாம். அதிரப்பள்ளி மூணார் ரூட் பார்த்தீங்கன்னா ஒரு லப்பர் தோட்டத்துக்கு நடுவுலையும் ஒரு அண்ணாச்சி பழம் எஸ்டேட் நடுவுலையும் தான் போகும். பார்க்கறதுக்கே ரொம்பவுமே அழகாக இருக்கும். நீங்கள் அதிரப்பள்ளியிலேருந்து கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்குறது இந்த ஒரு அண்ணாச்சி பழ தோட்டம் தான் பார்ப்பீங்க. இது ஃபுல்லாக ரொம்ப பெருசாக போட்டிருப்பாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு டீ பிளான்டேஷன் அந்த அளவுக்கு இருக்கும், அந்த அளவுக்கு பெரிய அண்ணாச்சி பழம் தோப்பாக இருக்கும். அங்கே பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வெளியே நின்று மட்டும் தான் பார்க்க முடியும், உள்ளே போய் பார்க்க முடியாது. அண்ணாச்சி பழ செடியெல்லாம் பார்த்துட்டு இந்த லப்பர் மரத்துக்கு நடுவில் தான் போனோம். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் மான்சூனில் போனதுனால அங்கங்கே ஃபுல்லாக க்ரீனிஷாக இருந்தது பார்க்கறதுக்கு. ஒன்ஸ் டீப் ஃபாரஸ்ட்டை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்த ஒரு அட்டகாசமான வியூ இதுதாங்க. ரெண்டு பக்கமும் தண்ணி, நடுவில் ரோடு, பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளி டு மூணாரில் ஒன்ஸ் டீப் ஃபாரஸ்ட்டை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு இந்த இடத்துக்கு பேர் அடிவாரம். கொச்சின் டு மூணார் ரூட்டில் அடிவாரத்திலே பார்த்தீங்கன்னா செம்ம மலையில் மாட்டிக்கிட்டோம். என்னடா வால்பாறையில் ஆரம்பிச்ச மலை மூணாரே வந்துட்டோம், ஒன்றுமே நிற்க மாட்டேங்குது அப்படின்ட்டு மறுபடியும் ரெயின் கோட்டு, ரெயின் கவர் எல்லாத்தையும் எடுத்து போட்டு கிளம்பிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக பெஞ்சிட்டு இருந்த மலை ரொம்ப அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிச்சு. சரி இதுக்கு மேலே எங்கேயாவது நிறுத்தலாம் அப்படின்னு பார்த்தாலும் எங்களுக்கு டைம் இல்லை. நாங்கள் டைமுக்குள்ளே மூணார் போய் ஆகணும். சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு மலையிலே நனைஞ்சிட்டே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். மலையிலே நனைஞ்சிட்டு போனாலும் இது ஒரு வைப்பாக ஜாலியாக வைப் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். நாங்கள் கொச்சின் டு மூணார் ரூட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தது இந்த வாட்டர் ஃபால்ஸ் தான். இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அது இல்லாமல் அங்கே மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால அந்த கிளைமேட்டுக்கு அதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. மழை அதிகமாக பெஞ்சதுனால ரோட்டில் அங்கங்கே தண்ணி போயிட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்து நாங்கள் ஜாலியாக வைப் பண்ணிட்டு மூணார் போயிட்டு இருந்தோம். மலையிலே நனைஞ்சிட்டு போனதுனால மூணார் போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு போயிட்டோம். இந்த வீடியோ லென்த்தாக போயிட்டு இருக்கிறதுனால நம்ம பார்ட் 2 போடலாம். மூணார் டு வட்டவடான்னு சொல்லி நான் பார்ட் 2 போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை.